நன்மைகளை நாம் செய்வோம் விரைந்து செய்வோம், நிறைவாழ்வை நோக்கிய செல்வோம். விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வளமையினை காட்டுவோம். சிறு கரங்கள் விரித்திங்கு வாடுவோரை தேற்றுவோம். இரு கரங்கள் விரித்திங்கு வாடுவோரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். இறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இறைவழி வாழ்ந்திடும் முறை இது தெரிந்தால் பகைமையின் தொல்லை இல்லை. இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இறைவழி வாழ்ந்திடும் முறை இது தெரிந்தால் பகைமையின் தொல்லை இல்லை.
வழி படைத்திடுவோம். பிரித்திடும் சுயநலவேர்களை அறுப்போம், பொது வழி படைத்திடுவோம். நாம் இறை வழி வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட, மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். மனிதரின் உரிமைகள் மறுத்திடும் சமூகம், இறைவனில் குடும்பமில்லை. எளியவர் வாழ்வுகள் அழிவது தொடர்ந்தால் இறைவனும் உயிர்ப்பதில்லை. மனிதர்கள் உரிமைகள் மறுத்திடும் சமூகம், இறைவனின் குடும்பமில்லை. எளியவர் வாழ்வுகள் அழிவது தொடர்ந்தால் இறைவனும் உயிர்ப்பதில்லை. அனைவரும் வாழ்ந்திட நம்மையே அழிப்போம், பொது வழி படைத்திடுவோம். அனைவரும் வாழ்ந்திட நம்மையே அழிப்போம், பொது வழி படைத்திடுவோம். நாம் இறை வழி வாழ்ந்திடுவோம். விவிலிய மாதத்தினுடைய ஒரு கொடுபடியாக பங்கில் உள்ள பலர் இறை வார்த்தையை தங்களுடைய கரங்களால் எழுதியிருக்கிறார்கள். மற்றவங்களாம் ஜோர கை தட்டி பாராட்டுவோமா? இவ்வளோதான் சத்தமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிற இறை வார்த்தை நீங்கள் இதில் எழுதியிருக்கீங்க, அதிலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். பிரதர் வராங்க. நீங்கள் வச்சிருக்க வார்த்தையை வேணால் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஒரே வார்த்தை. துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன், அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். சீராக் 26:1. மார்க் 10வது அதிகாரம். மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும். வசனம் 27. தோமையார் அன்பின். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். 1 கொரிந்தியர் 13:7. முதன்மையானோர் பலர் கடைசியாவார், கடைசியானோர் முதன்மையாவார். மார்க் 10:31. மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்குகின்று, நம்பிக்கையுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயின்று. மார்க் 5:34. கனிவுடையோர் பேறு பெற்றோர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். மத்தேயு 5:8. லூர்து மத அன்பியம். மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. மார்க் 5:34. நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. மார்க் 12:29-30. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் அதிகாரம் 1 இறைவசனம் 7. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. யோவான் 15:12.
அப்படியே அடுத்த பக்கம் போங்க. இடது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மைக் கொடுங்க. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். திருப்பாடல்கள் 103:3. வாய்ப்புரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார். நீதிமொழி 12:22. ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார், அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். திருப்பாடல் 6:9. உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். யோவான் 16:20. உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. யாக்கோப்பு 2:26. டான்போஸ்கோ அன்பியம். உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. லூக்கா 21:28. அடுத்தவங்கிட்ட கொடுங்க. மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். லூக்கா 21:27. எனது பிரசனம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். விடுதலை பயணம் 33:14. உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். செப்பனியா 8:18. நோய் அற்றவர்க்கு நோய் உற்றவர்க்கு மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். மார்க் 2:17. அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன். எசாயா 41:14. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். எசாயா 41:10. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். எசாயா 54:10. சூசையப்பர் அன்பியம். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற பதாகைகள் உங்களுக்கு பிடித்த இறை வார்த்தைகளாக நீங்கள் அதை அழகுபடுத்தி வடிவமைத்து எழுதி நீங்கள் இங்கு அடுத்தவர்கள் முன்பாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை விசுவாசத்தை எடுத்து எம்புகிறீர்கள். இறைவன் உங்களையும் உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய உள்ளத்தில் இறைவார்த்தை நீங்கள் எண்ணியபடியே நடைபெற இறைவன் உங்களுக்கு தேவையான அருளை கொடுத்தல் வேண்டும் என்று சுபிக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இடத்துக்கு அப்படியே போங்க. திருப்பலியை துவங்குகின்றோம். திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த பங்கு இறை சமூகமே, உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமாத அன்பியம் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இறைவனின் அளப்பரிய வல்லமையை நமக்கு வெளிக்காட்டுகின்றன. மேலும் அவரின் வல்லமையை இதுதான் இவ்வளவுதான் என்று வரையறுத்து தடுத்து நிறுத்தும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதை தெளிவாக கூறுகின்றது. மேலும் சிறியோருக்கு எவரேனும் தொந்தரவோ இடையூறோ செய்தால் அவர்கள் கழுத்தில் பெரிய கல்லை கட்டி கடலில் தள்ளுங்கள் என்றும் ஏழைகளை கொடுமைப்படுத்தும் பணக்கார முதலாளிகளையும் எச்சரிக்கிறார். ஏழைகளின் கூக்குரல் ஆண்டவரின் செவிகளுக்கு கேட்கின்றது. உங்களின் இறுதி நாட்கள் எண்ணப்படுகிறது என்றும் எச்சரிக்கின்றார். கைகள் கால்கள் கண்கள் இருந்து பாவம் செய்வதால் ஏற்படும் தீமைகளுக்கு பதிலாக ஒரு கை கால் கண் இவற்றுடன் நல்ல காரியங்கள் செய்து விண்ணரசில் புகுவது நலம் என்றும் நற்செய்தி வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே இறைவனின் வல்லமையை புரிந்தவர்களாய் நாமும் எச்சரிக்கையாய் வாழ்ந்து விண்ணரசில் நுழைய இந்த திருப்பலியில் பக்தியுடன் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும்
நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீ. இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்துவே உம்மை மன்றாடுகின்றோ. அப்படியே நின்றிருங்கள். உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற விவிலியத்தை எடுத்து தூக்கி பிடியுங்கள். பீடத்துக்கு முன் இருக்கின்ற விவிலியத்திற்கும் நாம் இப்பொழுது அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். உங்களுடைய கரங்கள் இருக்கின்ற நீங்கள் கொண்டு வந்த விவிலியத்தை அப்படியே தூக்கி பிடிங்க. இன்னும் தூக்கி பிடிங்க. இப்பொழுது அஞ்சலி எடுக்க இருக்கின்றார்கள். தீப தூப அஞ்சலி எடுக்கின்றார்கள். வார்த்தையான இறைவனுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. வழியுமொழியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியுமொழியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியுமொழியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. அப்படியே பீடத்தை நோக்கி வணங்குவோம். அமர்வோம். இன்றைய நாளில் தமிழக தாய் திருவையோடு ஒன்றிணைந்து விவிலிய மாதத்தின் நிறைவு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளைகளே, இன்றைய நாள் திருப்பலி வழிபாட்டில் நாம் கொண்டு வந்திருக்கின்ற இறை வார்த்தை எனக்கும் என்னுடைய வாழ்வுக்கும் என்னுடைய மீட்புக்கும் உறுதுணையாக இருக்கின்ற என்ற நம்பிக்கையோடு கொண்டு வந்திருக்கின்ற விவிலியத்தை இறைவன் நிறைவாய் வாசிக்கின்ற ஒவ்வொருடைய நல் உள்ளங்களிலும் அன்பு, அமைதி, சமாதானம் என்கின்ற கொடைகளால் நிரப்ப வேண்டும் என்று இத்தூய வழியிலே உருக்கமாய் மன்றாடுகின்றோம். இன்றைய நாளில் வழிபாட்டை சிறப்பு செய்கிற ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்கள் அவருடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். மேலும் இன்றைய நாள் தங்களுடைய பிறந்த நன்னாளை சிறப்பிக்கின்ற அல்போன்சா தன்னுடைய 76வது பிறந்த நன்னாளில் தன்னுடைய பிள்ளைகளோடு ஒன்றிணைந்து இறைவனுக்கு நன்றியின் வழியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். கப்ரியேல் சிந்தாதுரை தன்னுடைய பிறந்த நன்னாளில் இறைவனுக்கு நன்றியின் வழியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். அல்போன்ஸ் அம்மா, நீங்கள் தானே, உங்களுக்கு தானே பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. மேலும் நன்றி எழுதலாக சேசுராஜ் சோஃபியா குடும்பம், பிரிட்டோ மாறன் விண்ணரசி குடும்பம், அமளி தேவா குடும்பம், ஏ மரிய கீதா குடும்பம், பி ஜெயமூர்த்தி, டி கேத்ரின் எல்சா, ஜே ஜொஹனா மேரி குடும்பம், எஸ்ஆர் தேவசகாயம் குடும்பம், தினேஷ் சுஜிதா குடும்பம் இவர்கள் நன்றியின் பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஃபிலிக்ஸ் ராஜ், ரூபாராணி, எஸ்தர், இறைவளன் குடும்பம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து மன்றாடுகின்றார்கள். இதனோடு இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்திய கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். தேவையான நல்வரங்களை நாம் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகள், எடுத்த ஒவ்வொரு காரியங்கள் சிறப்பாய் ஆண்டவருடைய திரு இல்லத்தின்படி அவருடைய விருப்பம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற உருக்கமாய் மன்றாடுவோமாக.
புலரிருக்கின்ற புதிய மாதம் சிறப்பான ஆசீர்வாதமான ஜெபத்தின் மாதமாக மலர மன்றாடுவோமாக. இறைவனோடு ஒன்றிணைந்த ஆத்துமாக்கள் ஆகிய சி ராயப்பன், லூர்து சுவாமி, சூசை மேரி, தொபியாஸ், பியூலா ஃப்ளாரன்ஸ், நாதர், பெரிய நாயகி, சந்தானம், ஜேவியர், புஷ்பா, பார்த்திபன், பிரான்சிஸ் இவருடைய ஆண்மொழி பாற்றிக்காகவும், சன்னி ஜார்ஜ், ஏ வில்சன், அபிஷேகராஜ், ஜான்சன், வேளாங்கண்ணி, இருதய மேரி, ரஞ்சித மேரி, தெரேசம்மாள், கென்னடி, கிறிஸ்டோபர், அருட்பணியாளர் தேவநேசன், விமலா, இமாக்குலேட் இவருடைய ஆண்மொழி பாட்டிற்காக மன்றாடுவோம். நித்திய இளைப்பாட்டியை மறித்த ஆத்துமாக்களுக்கு தந்தல்வீராக, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர கடவதாக. ஆமேன். முதல் வாசக முன்னுரை. இந்த வாசகம் கடவுளின் அளப்பெரிய வல்லமையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. மேலும் தமது பணிக்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார் என்றும், அனைவரும் இறைவாக்குரைக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு துணையாக ஆண்டவர் தூய ஆவியை அனுப்புகிறார். எனவே நாமும் நம் வாழ்வில் இறைவார்த்தையை அறிவிக்க நம்மையே ஒப்பு கொடுப்போம். இறை ஆசீர் வேண்டி இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 11 இறைத்திரு வார்த்தைகள் 25 29 நிறைவாக. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசையோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசையிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசையின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்திற்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது,
அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவற்றை கடைப்பிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவமிக்கோரிடமிருந்து அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைத்திருக்கக்கூடும், அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன். பெரும்பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. இரண்டாம் வாசக முன்னுரை. காலங்காலமாக உழைக்கும் ஏழைகளை ஏமாற்றி உடலை பெருக்கும் பணக்கார மூடர்களை கடவுள் சாடுகிறார். நீங்கள் சேர்க்கும் பொன்னும் வெள்ளியும் உங்கள் சதைகளை கிழிக்கும் என்று கூறும்போது கடவுள் ஏழை மக்களுக்காக போராடுகிறார் என்று நமக்கு உணரத் தோன்றுகிறது. எனவே நாமும் நம் வாழ்வில் ஏழைகளுக்கு தோள் கொடுத்து கடவுளின் கோட்பாடுகளின்படி நடந்து இறையாசீர் வேண்டி இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1-6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டுவிட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே. உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிகளுக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் இதயத்தை கொழுக்க வைத்திருக்கிறீர்கள். நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை.
அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 உயிருள்ள வார்த்தைகள் 38 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புக்குள் நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுள்ளவராக நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு அம்மா தன் குழந்தையை பார்த்து சொல்லி கொண்டிருந்தார், நீ பூசை அமைதியாக பார்த்தினா சாமியார் பிரசங்கத்தை சீக்கிரம் முடிச்சிருவார், அதனால் பேசாதன்னு சொல்லியிருக்கிறாங்க பின்னாடி. இன்னொருத்தவர் இந்த பதாகைகள் கொண்டு வருகின்ற பொழுது எனக்கு கொஞ்சம் மனசு குறு இருந்துச்சு. நான் முதல் பார்த்த பதாகை ஒரு ஆண் வைத்திருந்தார். ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டு அருளினார் என்று இருந்துச்சு. ஆடாப்பா மனுஷா, எப்படியும் இன்றைக்கி ஜபத்தை ஆண்டவர் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஆணினுடைய வேண்டுதல் இன்றைய திருப்பலி சீக்கிரம் முடியணும்னு ஆசைப்படுறாங்க. ஏற்கனவே சாமியார் நிற்க வச்சு விவிலியத்தை வாசிக்கன்னு சொல்லிட்டு உங்கள் பங்கு சாமியார் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டார். நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க, பங்கு தந்தை நேரம் எடுத்ததுனால் திருப்பலி ஆற்றக்கூடிய குருவானவர் மறைவுரை சிறிதாக ஆற்றுவார் என்று எண்ணி இருக்கலாம். என் மூஞ்சை பார்த்தவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முடிஞ்சிருச்சு சோழி, இன்றைக்கி எல்லாம் நம்ம லஞ்சுக்கு தான் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே,
போலிகளை தடுப்பது சரியா தவறா? போலிகளை தடுப்பது சரியா தவறா? சத்தமாக காதில் கேட்குற மாரி பதில் சொன்னாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரி. ஆனால் இன்று அதைத்தான் இயேசு தவறு என்று சொல்லுகிறார். எப்படி நம்மளுக்கு தெரியும்? நம்மளுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க, நம்ம கூட இல்லை, நம்மளை பற்றி தெரியல. அதனால தான் இன்றைக்கு எல்லா விளம்பரங்களிலும் வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு போடுறாங்க. ஆண்டவர் தன்னோடு இருப்பதற்காக 12 தேர்ந்தெடுக்கின்றார். அந்த 72 பேரிலையோ அல்லது 12 பேரிலையோ அவர்கள் ஒருவராக இல்லை. ஆகவே இவர்களை தடுக்க வேண்டும் என்று யோவானும் மற்ற சீடர்களும் முறையிடுவது தவறு என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசு போலிகளை உருவாக்க சொல்கிறாரா? எப்படி நம்மளுக்கு தெரியும்? அப்போ போலிகளை அவங்க தான் செய்கிறாங்க. யார? நம்மளையில அவங்களையா? போலிகளை. அப்போ அவங்க போலின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் அவங்க போலின்னு சொல்லவே இல்லையே. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்னும் நம்ம சற்று ஆழமாக செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் பல நேரங்களிலே நுனிப்புள்ளை மேய்கின்ற மாடு போல பல நேரங்கள் நாம் அனைவருமே மேலோட்டமாக நற்செய்தியை வாசித்து பழகிவிட்டோம். மேலோட்டம், இதுதான் சாமி எனக்கு புரியும். என்றைக்காவது இந்த விவிலியத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அருள் தந்தையிடம், சாமி நீங்கள் 14 வருஷம் படிச்சிருக்கீங்களா பங்கு சாமியார், எங்கள் பங்கு சாமியார் பிஷப் அவர்கள் எங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, எங்களை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துக்கிறாரு. கஷ்டமோ இன்பமோ துன்பமோ இன்பமோ, நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, நீங்கள் அழகாக இருக்கீங்களோ அசிங்கமாக இருக்கீங்களோ, நீங்கள் இனிமையாக பேசுகிறீங்களோ இனிமையாக பேசலையோ, 5 வருஷத்துக்கு நாங்கள் தான் உங்ககிட்ட குப்பை கொட்டணும், சாமி இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை, அவரும் பாவம் வாரம் ஒரு சாமியாரை கூப்பிட்டு பிரசங்க வைங்க, நீங்கள் மக்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள், சாமியார் தான் நீங்கள் கவனிக்கலன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இறை மக்களில் உங்களில் ஒருவரை கூட்டு வந்து விவிலியத்தை பற்றி பேச சொல்கிறாரு. இப்படிலாம் பேசுகிற சாமி இதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியல, விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்டு இருக்கிறோமா? பல நேரங்களிலே இறை வார்த்தை நமக்கு இலவசமாக கிடைப்பதனால், இறை அருள் நமக்கு இலவசமாக கிடைப்பதனால் அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றோம். அதனால தான் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நான் முன்னேறி சென்றாலும், நான் எவ்வளவுதான் நான் இறைவனோடு இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்தாலும், இறைவனை விட்டு பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோம். இங்கே இருக்க எல்லாருமே இறைவனோடு இருப்பீர்கள் என்று எனக்கு வாக்குறுதி அளிக்க முடியாது. உடல் இருக்கிறது, உள்ளம் ஆண்டவரை பற்றி நோக்கி இருக்கிறதா? கேள்விக்குறி. இதைத்தான் இன்றைய நற்செய்தி நம்மை ஆழமாக சிந்திக்க அழைத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் போலிகள் என்று எப்படி நாம் முத்திரை குத்த முடியும்? ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி, நீ என்னோடு இருக்கிறாய் என்பதற்காக நீ நல்லவனாக மாறிவிட முடியுமா? அவன் என்னோடு இல்லை என்பதற்காக அவன் கெட்டவனாக மாறிவிட முடியுமா? நல்லவன் தீயவன் என்று தீர்ப்பிட நீ யார்? இறை அருள் இன்னாருக்கு, அதான் முதல் வாசகத்தில், இறை அருள் இன்னாருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு நீங்கள் யார்? மோசே அழகா கேட்கிறாரு, இறை மக்கள் அனைவருக்கும் இறைவன் தூய ஆவியை கொடுப்பதற்கு நாம் எப்படி தடைக்கல்லாக இருக்க முடியும்? நாம் கேட்க வேண்டியதெல்லாம், இறைவன் எனக்கு கொடுத்த ஆவியை பயன்படுத்தி நான் இறைவனுக்கு உகந்தவளாக வாழ்கிறேனா? பல நேரங்கள் பலரை தீர்ப்பிடுகின்ற பொழுது நமது எண்ணங்கள் குறுகிய மனப்பான்மையாக மாறிவிடுகிறது. இந்த குறுகிய மனப்பான்மையில் இருந்துதான் இறைவன் நம்மை வெளியே வர சொல்கிறார். இன்றைக்கு நம்ம பலரை வெளியே இருக்கவங்களை தீர்ப்பிடுவதை விட
குடும்பத்திலே நமக்கு அருகில் இருப்பவர்களை மட்டும்தான் நாம் தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் என் மட்டம் குறுகி போய்விட்டது, என் பார்வை மங்களாகிவிட்டது. தான் தமிழில் சொல்லுவாங்களா, மஞ்சக்காமலை வந்து உனக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாக தெரியும். அப்படிதான் ஆசை கணவன் ஆசை மனைவி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போர் அடிச்சு போச்சு. இதை கட்டிக்கிட்டு நம்ம என்னத்தை பண்ணுறது? இன்னொரு மாரடிக்கிறது என் பொழப்பாக போயிடுச்சு. என்னமோ டெய்லி என் அம்மா ஒப்பாரி வைக்கிற மாதிரியும் இவர் என்னமோ முகாரி வைக்கிற மாதிரியும், ரெண்டும் ஒன்று தான். ஒப்பாரி முகாரி ரெண்டும் ஒரே ராகம்தான். பேசிக்கிறது. கண்ணே மணியே முத்தே முத்தாரமே. தமிழில் வந்து இன்றைய தாய்மார்களுக்கு நான் மன்னிக்கணும், இன்றைய தாய்மார்கள் 4 வார்த்தைக்கு அப்புறம் கொஞ்சம் தெரியாது. புஜ்ஜி, கண்ணுக்குட்டி, பேபி, அவ்வளோதான். 40 வயசு பேர்பட்டவங்களாம் நல்லா சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் ஒரு 30, 40, 50 வார்த்தை சொல்லுவாங்க. என் மண்ணியே, என் முத்தே, கண்குட்டி, முத்தாரமே, என் உயிரை, என் ஈரக்கொலையே அப்படின்னு சொல்லி அடுகினே போவாங்க. எங்கள் பாட்டிகள் நல்லா அடுகினே போவோம். நிறுத்த மாட்டாங்களாம். நம்ம லீவுக்கு வீட்டுக்கு போனால், விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு 20 நிமிஷம் நம்மளை. இன்றைக்கு உட்காந்து யோசித்து பார்த்தா இந்த வார்த்தைகள்லாம் காணாமல் போயிடுச்சே சமூகத்தில். காரணம், மேலோட்டமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் பாட்டி அழகாக சொல்ல ஈரோவாங்க. இன்றைக்கு யாருக்கு அர்த்தம் தெரியாது. ஈரக்குள்ள அடி வயிற்றில் கூடியது. ஏனென்றால் பிறப்பு அங்கிருந்து தான் வருகிறது. என் ஈரக்குள்ளியே. அப்போது அந்த குழந்தையை அந்த அளவுக்கு அவர்கள் நேசிக்கிறார்கள். அப்படிலாம் உங்கள் அப்பா அம்மா உங்களை கொஞ்சினாங்க. நீங்கள் குழந்தை கொஞ்சினாங்க, ஓகே, பாஸ்ட் டென்ஸ். குழந்தைகள் உங்களெல்லாம் கொஞ்சினாங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டில்? சொல்லுங்கள் பார்ப்போம். கண்ணுக்குட்டி, செல்லக்குட்டி, புஜ்ஜிக்குட்டி, அம்முக்குட்டி அப்படியா சொல்கிறாங்க? கழுத, சீக்கிரம் எழுந்துரு, லூஸு, பைத்தியம், மென்டல் எல்லாம் ஆமான்னு சொல்லுதுங்க. சரி, கரெக்டு ஃபாதர். எப்படி ஃபாதர்? எனக்கு கிடைச்சதில்ல. ஆக இப்படி ஒரு உறவு அன்பின் உறவாக இருந்தது, அன்பின் சின்னமாக இருந்தது. கொண்டாடக்கூடிய ஒன்று இன்று ஏன் ஒரு அசிங்கத்தின் அடையாளமாகவும், கோபத்தின் அடையாளமாகவும், வெறுப்பின் சின்னமாக மாறியிருக்கிறது? இன்றைய பண்பாட்டு, இந்த சமூகத்தில் கொண்டாட்டங்கள் நிறைய இருக்குது. அன்பர்களே, ஒன்றை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நற்செய்தி அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வாழ்க்கை என்பதே ஒரு கொண்டாட்டம். இதில் ஏன் கொண்டாட்டங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்க்கையை நாம் கொண்டாடக்கூடியது தான். ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடக்கூடிய வேண்டிய ஒன்று தான். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளிலும் புதுசாக ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க, ஏதாவது கொண்டாடணும். பர்த்டே, ஆனிவர்சரி டே, எல்லாம் டே தான். ஏன்? வாழ்க்கையை நாம் போலியாக அணுகி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாம் குறுகிய வட்டத்திலே ஆண்டவரை சுருக்கி விட்டோம். ஆண்டவர் என்பவர் கோயிலில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரது பணி கோயிலுக்குள்ளே முடிஞ்சிரும். ஆண்டவரது பணி பங்கு சாமியாரை மட்டும் சார்ந்தது. மிஞ்சி போனால் அவங்க கூட இருக்க 4 பேரை சார்ந்தது. 4 பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல விரும்பல. இங்கே ஒருத்தவங்க உட்காந்துக்கிறாங்க, அங்கே உட்காந்துருக்காங்க, இந்த பக்கத்தில் 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஆலயின் பணி அவர்களோடு முடிந்து விட்டது. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருது எங்களுடைய சிறப்பு பணி. இப்படித்தான் நமது வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. ஆமாவா இல்லையா? காரணம், நாம் நமது கிறிஸ்துவத்தை, நமது கிறிஸ்துவின் அடையாளத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் சுருக்கி வைத்து விட்டோம். அதனால தான் நம்ம பல நேரங்களில் பிறரை தீர்ப்பிட்டு நாம் நல்லவர்கள் என்று நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். 2 குழந்தைகள் முதல் பரிசு வாங்குகிறார்கள் ஓட்டப்பந்தயத்தில். 2 குழந்தைகள் முதல் பரிசு ஓட்டப்பந்தயத்தில் வாங்குகிறார்கள். வீட்டிற்கு உங்கள் பிள்ளை வந்தவுடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? ரன்னிங் ரேஸில் 2 பேர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டீங்க. என்ன சொல்லுவாங்க? பாராட்டுவாங்களா உங்களை? நான் குழந்தைகளை கேட்குறேன், என்ன சொல்லுவாங்க?
அவனோட கொஞ்சம் வேகமாக வருதுல்ல. அப்போ என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? அடுத்தவனை நீ தோற்கடிப்பதில் தான் உன் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்தவனை ஏறி மிதித்து நீ அவனது அழிவில் தான் நீ வெற்றியை கொண்டாட வேண்டும் என்றதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு போலியான வெற்றி, ஒரு போலியான வெற்றி. இதைத்தான் இறைவன் நம்மை சாடுகிறார். அவர்களை தடுக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு அவர்கள் நல்லவர்கள் தீயவர்கள், அவர்கள் போலி அவர்கள் உண்மை என்று தீர்ப்பிட அதிகாரம் கொடுத்தது யார்? இறைவன் உங்களுக்கு அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் கொடுத்திருக்கிறார். இதற்கு அந்த அருட்செல்வத்திலும் பொருட்செல்வத்திலும் மிதமிஞ்சி ஆணவத்தோடு வாழ்வதற்கு இறைவன் கொடுத்தாரா? இல்லை. அந்த அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் பயன்படுத்தி இறைவனுடைய நற்செய்தியை இறைவனுடைய சாட்சியாக வாழ்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கி 2வது வாசகம் சொல்லுது. பல நேரங்களில் அருட்செல்வங்களையும் பொருட்செல்வங்களையும் நாம் பயன்படுத்தி ஆதாயத்தை தேடுகின்ற பொழுதுதான் இறைவன் நம்மை பார்த்து சொல்கிறார், ஐயோ கேடு. இப்படி ஆதாயத்தை நாடுவதற்கு பதிலாக நீ குருடனாக நொண்டியாக முடவனாக விண்ணரசுக்கு வா, பாவத்தை சேர்த்து கொண்டு எரி நகரத்துக்கு செல்லாதே. பல நேரங்களிலே நாம் நம் கடமைகள் என்று நமக்கு சொல்லிக் காலகாலமாக சொல்லிக் கொடுத்ததை நாம் உள்வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அவ்வளோ சிறப்பான ஒரு கடமை. பெண் பிள்ளைகள் சமைக்க தெரிஞ்சிருக்கணும், பிள்ளைகளுக்கு பாத்திரம் கழுவ தெரிஞ்சிருக்கணும், பிள்ளைகளுக்கு வீடு பெருக்க தெரிஞ்சிருக்கணும், பிள்ளைகளுக்கு துணி துவைக்க தெரிஞ்சிருக்கணும். இதனால் ஒரு பெண்ணின் கடமை. ஆமாவா இல்லையா? ஒரு பெண் குழந்தை 8 மணி வரை தூங்கிச்சுன்னா என்ன சொல்லுவான் வீட்டில்? சொல்லுங்க, வழக்கமாக நடக்கிறது தானே. என்னென்ன சொல்லுவாங்க? ஒரு பொட்டை பிள்ளை இவ்வளோ நேரம் தூங்குறதா? இதுவே ஆம்பளை பிள்ளை தூங்குனா டயர்டாக இருக்கிறேன் தூங்கட்டும். ஏன் இந்த ஒரு அதற்காக நாங்கள் 8 மணி வரை தூங்குங்க நான் சொல்ல வரல. விவிலியத்தை தெளிவாக சொல்லியிருக்குது, அதிகாலையிலே இறைவனை தேடுவென்றவர் பேறு பெற்றோர். அதிகாலையிலே இறைவனை தேடுவோர் பேறு பெற்றோர். இந்த இறைவார்த்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. ஆண்டவர் நற்செய்தியில் திருப்பாடலில் அதிகாலையிலே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எழுந்து கூட்டுவோர் பேறு பெற்றவன் போட்டிருக்குதா? இல்லை 9 மணி வரை தூங்குகின்ற ஆண் பிள்ளை பேறு பெற்றவன் என்று போட்டிருக்குதா? ஆக இறைவனை தேடுவதற்கு நாம் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். இயேசு ஒரு ஆண்மகன், இருப்பினும் அவர் அதிகாலையிலே சென்று இறைவனோடு உரையாடி கொண்டிருந்தார். அவர் எந்தவித பாகுபாடும் பார்க்கவில்லை. மன்னிக்கின்ற பொழுது நீ ஆண் நீ பெண், பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற பொழுது, அவரிடம் பிடிபட்டு வருகின்ற பொழுது நீ பெண், ஆகவே நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, சமுதாயத்துக்கு ஒழுக்கத்துக்கு எதிர்மாறானது என்று சாடினாரா? இல்லை. இனிமேல் பாவம் செய்யாதே, மன்னிக்கிறேன் போ. எவ்வளோ ஒரு பரந்த தாராள மனது. இன்றைக்கு அந்த மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? குறுகிய மனநிலை. அதனால தான் நான் என்று பெண் என்று பாகம் பிரித்திருக்கிறோம் நாம் சமூகத்தில். இது குருவானவருடைய வேலை, இது பங்கு மக்களுடைய வேலை. கோயிலை பராமரிப்பது, பங்கை பராமரிப்பது, பங்குக்கான தேவைகளை நாங்கள் காசு கொடுக்குறோமா கொடுக்கலையோ அது பங்கு சமையல் பார்த்துக்கணும். எங்களுக்கு அது ஒரு தூசு கூட நாங்கள் தொடமாட்டோம். நான் நேற்று வந்த உடனே பார்த்தேன், அந்த உண்டியலை பார்த்தேன், பங்கு சாந்தியாட்டு கேட்டேன், பங்கு தந்துட்டு கேட்டேன், நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன ஃபாதர் இந்த கார்டெலாம் அந்த ஸ்கேன்லாம் வச்சுருக்கீங்க, கியூஆர் கோடெலாம் காணிக்கை எப்படி ஃபாதர்? அவர் சொன்ன பதிலை நான் சொல்லட்டுமா? 2 பேரை போட வச்சேன் சாமி. அதுக்கப்புறம் எதிர்பார்க்கிறேன் வரும் என்று. இது உங்கள் பங்கு, இது உங்கள் பங்கு. 5 வருஷம் இருந்துட்டு அவர் போயிடுவார். உங்கள் பங்கை சீராகவும் நேர்த்தியாக வளர்த்தெடுக்க வேண்டியது உங்கள் கடமை. திருச்சபை கட்டளை 5வது கட்டளை என்னது யாருக்கு தெரியும்? திருச்சபையினுடைய கட்டளைகளில் 5வது கட்டளை என்ன? பாரு, அவர் தான் சொல்கிறாரு, கேட்டிசம் படிக்கிறது ஏதாவது ஒரு சொல்லுதா பர் பிரதர் மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு. அங்கே செவுத்தை பார்த்து மனவக்கூடாது, என்னை பார்த்து சொல்லணும்.
நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உபத்திரம் செய்வது. உதவி செய்வதா? செய்கிறோமா? அதாவது நேற்று மாலை திருப்பலியில் என்னோடு பணி செய்யக்கூடிய எங்களோடது குருமடத்தில் பணி செய்யக்கூடிய திருச்சபை சட்டத்தை போதிக்கக்கூடிய பேராசிரியருடைய உறவினர் பிற சபையை சார்ந்தவர் அவர் தனது பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெற்றுகின்ற பொழுது ஒரு ஊதிய தொகை கிடைக்கின்றது. அதில் 1/5 பாகம் கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டார். 5.5 லட்சம் வந்துச்சா 1.5 லட்சம் கொடுத்துட்டாராம். மகிழ்வோடு வந்திருக்கிறார். அதுக்காக நான் யாரும் உங்களை 1.5 லட்சம் சாமியாட்ட கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. கொடுத்தா சந்தோஷம்தான், கொடுத்தா மகிழ்ச்சி தான். கண்டிப்பாக பங்கு தந்தை அவர்கள் ஆலய பணிக்காக தான் செய்வார். கொடுத்தால் மகிழ்ச்சி. ஆனால் அந்த நிறைவான மகிழ்ச்சி நமக்கு இருக்குதா? ஆண்டவர் மட்டும் எனக்கு கணக்கு பார்க்காமல் எண்ணில் அடங்காத ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். ஆனால் நான் ஆண்டவருக்கு இன்னி தான் கணக்கு பத்தம் கொடுப்பேன். சொந்தம் 50 ரூபாய்க்கு மேலே கட்ட மாட்டேன். 50 வருஷமாக 50 ரூபா தான் நான் கொடுப்பேன். எவ்வளோ கணக்கு பார்க்குறோம். அந்த சந்தா கூட மாதம் தவறாமல் நான் குருவானவிடம் சென்று சந்தித்து கொடுக்கிறேனா? நான் ஆலய பணிகளிலே மரியான் சனியிலே அல்லது பக்த சபையிலே இணைவேன் என்று உறுதிமொழி எடுக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் வாரம் காலம் தவறாமல் வரோமா? பெருமைக்காக ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாக்குறுதிகளை நாம் காப்பாற்றுகிறோமா? யோசித்து பாருங்க. 1000 காரணம் சொல்ல, எனக்கு வேலை இருந்துச்சு, அது இது இருந்துச்சு. அது நீங்கள் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்திருக்க வேண்டும். இறைவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருப்பீர்கள், இறைவனுடைய சாட்சிகளாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எங்கிருந்தாலும் இறைவனுடைய சாட்சிகளாக நான் வாழ்வேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எப்போ சொன்னீங்கன்னு யோசிக்கிறீங்களா? சொன்னீங்களா சொல்லலையா? நீங்கள் சொன்னீங்களா சொல்லலையா? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நாங்களாம் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. சொன்னீங்களா சொல்லலையா? சொன்னீங்க. எப்போ? திருமுழுக்கின் பொழுது நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக, இறைவனுக்கு சாட்சியாக சாத்தானை விட்டுவிட்டு இறைவனுக்காக வாழ்வீர்கள் என்று சொன்னிருக்கிறீர்கள். ஒவ்வொரு உயிர்ப்பு ஞாயிறும் நீங்கள் அதைத்தான் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகளுக்கு நீங்கள் உறுதி உள்ளவர்களாக, நன்மகத்தன்மை உள்ளவர்கள் வாழ்கிறீர்களா? பல நேரங்களிலே இந்த ஆன்மீக வாழ்வு, இந்த கிறிஸ்துவ வாழ்விலே ஆதாயத்தை மட்டும்தான் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இத்தனை காலமாக நான் கோயிலுக்கு செல்கிறேன், இத்தனை காலமாக நான் ஜெபமாலை ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இறைவன் எனக்கு என்ன செய்தார்? இந்த பங்கு எனக்கு என்ன செய்தது? நான் அவதியுறுகின்ற பொழுது இறைவன் எனக்கு உதவினாரா? பங்கு தந்தை வந்து என்னை பார்த்தாரா? எனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொன்னாரா? இத்தனை ஆண்டு காலமாக நான் கோயிலுக்கு பணி செய்திருக்கிறேன், 10 பேருக்கு நான் நன்றி சொன்னவர் என்னை விட்டு விட்டாரே என்று நாம் கணக்கு பார்க்கிறோமா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? இதுதான் குடும்பத்தில் நடக்குது. கணவன் மனைவிக்கிடையே எங்கே தங்களை இழந்து தங்களை கரைக்க வேண்டுமோ அங்கு நாம் கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சேன், நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க? எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்களா? ஒரு நகை நட்டு செஞ்சு போட்டிங்களா? எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிங்களா? என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களா? இந்த பக்கம் எல்லா சம்பளத்தையும் விட்டு தானே கொடுக்குறேன், அதுவே பெரிய உருட்டு. அதுக்கப்புறம் நீ எனக்கு என்ன செஞ்ச? ஒரு நல்ல சாம்பார் வச்சு கொடுத்தியா? அப்புறம் வைக்கிறதுல என்னது விஷமா? ஒரு நல்ல அன்னைக்கு சமைச்சு கொடுத்தியா? என்னை எப்படி பார்த்துக்கிட்டு? இப்படி கணக்கு பார்ப்பதற்கா இந்த வாழ்க்கை? இப்படி கணக்கு பார்ப்பதற்கா நீங்கள் இந்த இல்லறத்தில் இணைந்தீர்கள்? இறைவன் முன்பாக, இறைவன் சன்னிதானத்தின் முன்பாக நீங்கள் ஒருவர் மற்றவருக்காக வாழ்வேன் என்று வாக்குறுதி அளித்தீர்கள். அந்த வாக்குறுதியை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? குறுகிய மனப்பான்மையோடு இறைவனை எப்படி நாம் ஒரு வட்டத்திற்குள் வைத்திருக்கிறோமோ, இறைவன் என்பவர், பங்கு தந்தை என்பவர் கோயிலோடு முடிஞ்சு விட்டது என்று நாம் சொல்கிறோமோ, இறைவனுக்குரியது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 to 10 மணி வரை, அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் என்று நம்ம ஒத்த காலில் நிற்கிறோம். அப்படி தான் குடும்ப வாழ்க்கை மாறிட்டு இருக்கு இன்னைக்கு.
என் கணவர் என்பவர் என்ன இன்னைக்கு போக 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 இந்த இல்லற வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பயமாக இருக்கிறது. எல்லாம் இந்த கையில் அடங்கக்கூடிய செல்ஃபோனில் ஆரம்பிக்குது வேலை. ஏன் ஃபோன், ஏன் துணி, ஏன் காசு, ஏன் அக்கௌண்ட்டு. இன்றைக்கி கணவன் மனைவி பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சு வலைத்தளங்களிலே இன்றைக்கி அவங்க பார்க்கக்கூடிய ரீல்ஸில் வருது. நான் என் காசில் நான் செலவு செய்கிறேன், இந்த மாதம் அக்கௌண்ட்டு நான் பார்த்துக்கிறேன், அடுத்த மாதம் நீ பார்த்துக்கோ, இந்த மாதம் நான் இஎம்ஐ கட்டுறேன், அடுத்த மாதம் நீ கட்டு. நம்ம பார்த்து ரசிக்கிறோம், சிரிக்கிறோம். ஆனால் அதைத்தான் குழந்தைகள் உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையை அப்படித்தான் ஆரம்பிக்கிறார்கள். நீ நான் என்று மறைந்துவிட்டு நாம் என்று வாழ வேண்டிய இடத்திலே இது உன் அக்கௌண்ட், இது என் அக்கௌண்ட், உன் அக்கௌண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணு, என் அக்கௌண்ட்லேருந்து ஆர்டர் பண்ண கணக்கு எப்படி போது பாருங்க. யதார்த்தங்கள் இதுதான். இன்றைய குடும்பத்தில் நாம் பெரியவர்கள் 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட எந்த உண்டுன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி சொல்லியிருக்க முடியுமா? 4 ஆண் பிள்ளைகள் இருந்தால் எவன் எந்த சட்டை எடுத்து போகிறான்னு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இது ஏன் சட்டைலாம் சொல்லவே முடியாது. ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க எடுத்து போகிறவங்களும் அது பொருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் சைஸு. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். 40 வயசு மேற்பட்டவர்கள் சொல்லுங்கள், ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்றைக்கு உங்கள் குழந்தைகள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்களா? உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள், ஃபீஸு நீ கட்ட முடியாது, அடுத்த வாரம் போய் கட்டிக்கிறேன், போய் ஸ்கூலில் சொல்லு, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும்? நினச்சிருக்கீங்களா? என் பர்த்டேக்கு எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடம் பிடிச்சிங்களா? 40 வயசு மேற்பட்டவங்க சொல்லுங்களேன், அடம் பிடிச்சிங்களா? அப்படியே அடம் பிடிச்சா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, ட்ரெஸ்ஸே இல்லாமல் போ. சாப்பாடு ருசி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட பேசியிருப்பீங்களா? ஏன் உங்களால் முடியல? இன்றைக்கு குழந்தைகள் செய்கிறாங்களே, எனக்கு இதுதான் வேணும், இந்த கலர் தான் வேணும், இல்லை நான் போட மாட்டேன், எனக்கு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம். உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோ. அப்போது அந்த குழந்தை பிரிவினையை யார் அந்த குழந்தைக்குள்ளே போடுறது? பெரிய வட்டத்தை ஆண்டவர் சொல்கிறார், திருத்துதர்களை பார்த்து, நீ இறைவனையும் சமூகத்தையும் குட்டி வளையத்துக்குள் உன் உலகத்திற்குள் கொண்டு வராதே, நீ அவர்களுடைய உலகத்திற்கு செல். ஏனென்றால் இறைவனுடைய ஆவி யாரிடம் தங்க வேண்டுமோ அவர்களிடம் தங்கும். ஆகவே நீ அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆகவே நீ உன்னை மாற்றிக்கொள், உலகத்தை மாற்ற எண்ணாதே. நீ நல்லவனாயிரு, அடுத்தவன் நல்லவனா தீயவனா என்று கேட்காதே. நீ உன்னை தியாகம் செய். ஆண்டவர் சிலுவையில் ஆண்டவர் அந்த இறுதி ராவுணவின் பொழுது அழகாக சொல்றாரு, செய்து காட்டுறாரு, எப்படி பணிவிட செய்ய வேண்டும் என்று செய்து காட்டுகிறார். நீங்களாம் உட்காருங்க, நீங்கள் எப்படிலாம் பணிவிட செய்யணும்னு நீங்கள் செய்யுங்க, அது தப்பாக ரைட்டாக நான் சொல்லலை. ஆண்டவர் பிராக்டிக்கல் எக்ஸாம் நடத்தலை, செய்து காட்டுகிறார், தன்னை உடைத்து காட்டுகிறார். இப்படி தானே செய்யணும்னு தான் சொல்கிறாரு. அதனால தான் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் மத்தேயு நற்செய்தியில், என் பின் நீ வர வேண்டும் என்றால், என்னை நீ பின்பற்ற வேண்டும் என்றால், உன் சிலுவையை தூக்கி கொண்டு நீ என் பின்னே வா. என் சிலுவை என்பது உன் சிலுவை என்பது என்ன? உன் சுயநலை விட்டு விட்டு பிறருக்காக, உலகிற்காக, உன்னை யாரே என்று தெரியாதவனுக்காக, நீ யார் என்று தெரியாதவனுக்காக அன்பினால் உன்னையே நீ துறக்க வேண்டும். குறிப்பாக இல்லத்தில் வாழுகின்றவர்களுக்கு, இல்லற வாழ்க்கையில் வாழ்கின்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாடம், உன் சகோதரி நல்லவளா தீயவளா என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்காத. ஏனென்ற உலகம் இரண்டு எதிர்மறைகளை வைத்து இருக்கிறது. நல்லவன் தீயவன், நண்பன் எதிரி, அழகு இல்லாதவை, அறிவாளி முட்டாள் என்று 2 எதிர்வினைகளை வைத்து கொண்டு போராட சொல்லி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய எல்லா திரைப்படங்களும் சரி, நீங்கள் அன்றாட பார்க்கக்கூடிய சீரியலும் சரி, ஒரு ஹீரோ இருந்தால் வில்லன் இருக்கணும், ஒரு மருமகள் இருந்தால் மாமியார் இருக்கணும்.
அந்த மருமகளுக்கு யார் வில்லி? மாமியாருக்கு யார் வில்லி? போட்டி யாருக்கு? உலகம் என்ன சொல்லுது? கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் மருமகளை மாமியாரை நம்பாத. வரக்கூடிய பொண்ணை நீ சந்தேக கண்ணோடு தான் பார்க்கணும். இன்றைக்கு அதுதானே வாழ்க்கையாகி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மகள் கை தூக்கி, சாமி என் மாமியார் ரொம்ப தங்கமானவங்க. ஒரு அம்மா என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, வயசானவங்க. வாய்ப்பில்லை சாமி, வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் எல்லாம் திரும்பி அந்த பக்கம் பார்க்குறாங்க. நான் சும்மா அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தான் பார்க்கணுமா? ஏன் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய குறுகிய மனப்பான்மையை உள்வாங்கிக் கொண்டு ஆண் என்பவன், பெண் என்பவன், மாமியார் என்பவள், மருமகள் என்பவள், மருமகன் என்பவன், மாமனார் என்பவர் இப்படித்தான் இருக்கணும், நண்பர்கள் இப்படித்தான் இருக்கணும் என்ற ஒரு குறுகிய வட்டத்தை உங்களுக்குள் புகுத்தி விட்டது. நீங்கள் அதை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி மற்ற அனைவரும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். இதில் எவ்வளோ கேவலமானதுன்னா, கடவுளை எப்படி இருக்க வேண்டும் என்று உலகம் வரையறுத்து சொல்லிவிட்டது. கடவுள் என்பவர் நீ கேட்பதை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். கடவுள் என்பவர் நீ கூப்பிடக்குள்ளலாம் வரக்கூடியவராக இருக்க வேண்டும். கடவுள் என்பவர் உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். சுருங்க சொல்ல போனால், பெண்களுக்கு கடவுள் என்பவர் தன் கணவனாக இருக்க வேண்டும், கணவனுக்கு கடவுள் என்பவர் தன் மனைவியாக இருக்க வேண்டும். பாருங்கள், எவ்வளோ கேவலமான ஒரு சித்தாந்தத்தை உலகம் நம்மில் திணித்திருக்கிறது. கடவுள் என்பவர் உலகை படைத்தவர். தமிழ் அது அழகான வார்த்தை. கடந்து உள்ளிருப்பவர், உள்ளிருந்து கடந்தவர், எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், ஒரே வார்த்தையில் உலகத்தை படைத்தவர். நம் விருப்பு வெறுப்புக்கு செயல்படக்கூடியவராக இந்த உலகம் நமக்கு மாற்றி கொடுத்து விட்டது. இன்று நாம் செய்யக்கூடிய ஜபங்களை யோசித்து பாருங்க. நாம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை யோசித்து பாருங்கள். நாம் நம் பங்குக்கு ஆற்றக்கூடிய கடமைகளை யோசித்து பாருங்கள். நாம் சந்தா கொடுக்கக்கூடிய நம் மனநிலையை யோசித்து பாருங்கள். நம் காணிக்கை பெட்டிகளை ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்குள்ள யோசித்து பாருங்கள். நம்ம எந்த மனநிலையோடு செய்கிறோம்? எல்லாத்திலையும் நாம் ஆதாயம் தேடுகிறோம், எல்லாவற்றிலும் ஆதாயம் தேடுகிறோம். இந்த மனநிலையை தான் இறைவன் அலசி ஆராய்ந்து தூக்கி போட சொல்கிறார். இந்த மனநிலையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் சொன்னது மாதிரி எரி நகரத்துக்கு தான் போவோம். அதனால தான் அவர் சொல்கிறார், உன் கண் உனக்கு இடரலாக இருக்கிறதா, உன் கை இடரலாக இருக்கிறதா, கால் இடரலாக விலக்கிவிடு. ஆக வெட்டி விடுன்னு அர்த்தம் கிடையாது, அந்த செயலை விலக்கிவிடு. அந்த பாவத்துக்குரிய, ஏன்னா நம்ம சுருக்கமான உத்தம மனஸ்தாப ஜெபம் மனத்துயர் மன்றாட்டில் சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம்? பாவத்தையும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் நான் விட்டு விலக. பாவ சிந்தனை செஞ்சாதானே நம்மளுக்கு தெரியும். அப்படிதானே? பெரியவங்க மீண்டும் மன்னிக்கணும். இளையோர்கள் 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும். 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம பாவ சிந்தனை பண்ணி ஆகணும். வீட்டில் அப்பா அம்மா டார்ச்சர் தாங்க முடியாது. பாவசிந்தனை போனேன்ட்டு அப்போ இந்த சாமியாங்க டார்ச்சர் தாங்க முடியாது. பூசைக்கு 15 நிமிஷம் முன்னாடி இப்போ சேரை போட்டு உட்காந்துருவாங்க. நான் பாண்டி உயர் மறை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சரி, வெள்ளி சனி ஞாயிறு ஜெபமாலை சொல்லுவாங்க. சமுங்கு சாமியார் உட்காந்துருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படியே பார்த்துனே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தான் கணக்கு தெரியும் தெரியாது. கரெக்டாக 15 நாள் பிடிப்பாங்க. பாசம் வந்து ஏன் போல சோறு கிடையாது போடாடிடுவாங்க. நடந்தது உண்மைகள். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பங்கு சாமியார் கேட்குறார்கள். எங்கள் அம்மா கூட்டு வச்சு கேட்பாங்க, சாமியார் என்ன பாவ பரிகார கட்டளை கொடுத்தாரு, நீ செஞ்சியா, என்னென்ன பாவத்தை சொன்னேன்? எங்கள் அம்மா கேட்டாங்க. நான் சொல்லியே ஆகணும். நம்ம தான் எப்போதும் வசதியான பாவங்கள்லாம் விட்டுருவோம்ல. காதை பிடிச்சி திருவி போ, இது நீ சொல்லல, போய் செஞ்சுட்டு வா. இது பாண்டி கடல் உயர் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றும் நடக்கக்கூடிய ஒரு பக்தி முயற்சி. ஒப்புரவு என்று மருள் அடையாளத்தை அவர்கள் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அந்த ஜபத்தை சொல்லுவாங்க, பாவத்தையும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுகிறேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன்.
இன்று பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை பாக்கெட்டுக்குள்ளே வைத்து அழிந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். குறுகிய மனப்பான்மையோடு உங்கள் வாழ்க்கையை வாழாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. ஒருவர் மற்றவரை தீர்ப்பிட்டு கொண்டு இருப்பீர்கள். ஒருவர் மற்றவரை விலக்கி வைத்து வாழ ஆசைப்படுவீர்கள். ஒருவர் மற்றவரிலிருந்து மறைத்து வாழ ஆசைப்படுவீர்கள். ஒருவர் மற்றவரை தவறாக புரிந்து கொள்வீர்கள். ஒருவர் மற்றவரை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ தூண்டுவீர்கள். ஒருவர் மற்றவருக்கு எதிரான சதிகளை செய்ய நீங்கள் தூண்டுவீர்கள். ஏன்னா போய் கேட்குறாங்கல்ல, அவர்களை நாங்கள் விளக்கட்டுமா, அவர்களை நாங்கள் கண்டிக்கட்டுமா? இன்றைய குடும்ப வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இறைவன் இதைத்தான் சொல்கிறார். அமைதியான, மகிழ்ச்சியான, பேரின்பமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? உங்கள் குடும்பம் ஒரு குட்டி திருவையாக இறைவன் வாழக்கூடிய இல்லமாக மாற வேண்டுமா? உங்கள் மனநிலையை விரிவாக்குங்கள். அனைவரிலுமே இறைவனை பாருங்கள். அனைவரும் இறைவனுடைய இறைவாக்கினர்கள் என்று பாராட்டுங்கள். அப்பொழுது நிறைவான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட வரத்துக்காக தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரால் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. நமது குடும்பம் ஒரு குட்டி திருவையாகவும் இறைவன் வாழக்கூடிய இல்லமாக மாறிட தீவையான அனைத்து வரங்களையும் இறைவிடம் மன்றாடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவையை ஆட்சி புரியும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார், குருக்கள் உமது ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக தங்கள் அழைப்பின் மேன்மையை கண்டுணர்ந்து அனைவரையும் அரவணைத்து இறை பணியாற்றிடும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் ஒருபோதும் ஒருவரையும் தீர்ப்பிட்டு கொண்டு வாழாமல் தீயவராக இருந்தாலும் அவரது செயலை வெளிப்படுத்தி அவரை இழிவுபடுத்தாமல் அவரை இரகசியமாக திருத்தி நல்வழிப்படுத்தவும் குறைந்தபட்சம் அவருக்காக ஜெபிக்கவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய நற்செய்தியில் இயேசு எச்சரிப்பதை மனதிற்கொண்டு நாங்கள் யாருடைய வாழ்விலும் இடைஞ்சலாக மற்றவர்களை பாவ வழியில் நடத்த தூண்டுபவர்களாக வாழாமல் மற்றவருக்கு நல்வழி காட்டும் ஒளியாக திகழ்ந்திடும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, மனித பலகீனத்தால் நாங்கள் அடிக்கடி வேதனைக்குள்ளாகி பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம். நீரே எங்கள் பலமாகவும்
ஆதரவாகவும் துணை நின்று எங்களுக்கு வரும் பாவ சோதனைகளை வென்று விண்ணக வாழ்வை உரிமை பேராக பெற்றிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் ஆரோக்கியமான அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவைகளையும் மற்றும் இந்த பங்கு மக்கள் அனைவரின் வேண்டுதல்களையும் கேட்டு அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவுடைய மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. கொழுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பறந்து தெரியும் பறவைகள் அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள், காற்று கடலும் கார்போகின் வானிலும் நிலவும் நீங்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து முந்த
உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கிட்டு தாங்க மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கு உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்றும் எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கண்ணி மரியாளிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு எங்களை அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த விடுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உமது அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்தல்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தலும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்ற அல்புரையும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன் தூய அருள் ஆனந்தர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழ் பங்களும் தகுதி பெற்று உம் திருமகனது இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றும் எழுத்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையுடன் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா நலமடையும்.
தண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடு. தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனாம் பரமனின் பாதம். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடு. தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனாம் பரமனின் பாதம். என் நாதமே என் இதயம் பண்பாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. இந்நீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடு. தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனாம் பரமனின் பாதம். என் நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாகிட நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது. தஞ்சமன்றவரையே என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது. தஞ்சமன்றவரையே என்னுள்ளம் நாடுது. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடு. தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனாம் பரமனின் பாதம். உறவானவா என் உயிரானவா, உலகெங்கும் அரசாளும் என் மன்னவா. நிலையானவா என் கலையானவா, அலைபாடும் கடலாக என்னை காக்கவா. என் அன்பு தேவனே என்னகம் வாருமே. என் நிலை எழுந்து நீ என் நிலை மாற்றுமே. என் அன்பு தேவனே என்னகம் வாருமே. என் நிலை எழுந்து நீ என் நிலை மாற்றுமே. என் நிலை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடு. தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனாம் பரமனின் பாதம். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடு. தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனாம் பரமனின் பாதம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே.
எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித அருளாந்தர் ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை நிறைந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றி எறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றி எரிய செய்தருளும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரபு நாட்டின் நல்லாயிரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜெப தவங்களையும் வீர தியாகத்தை முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணகமறை நிகழ்வுகள் எங்கள் மனதை உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாற்றில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அமர்வோம். திருமண அறிவிப்பு. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் வில்லிவாக்கம் செம்மன் தூய அருளானந்தர் ஆலய பங்கை சார்ந்த குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்களுள் பெற்றோர் தந்தை திருவாளர் பி. ஜான் பீட்டர், தாய் திருமதி ஜே. ஃபாத்திமா, இவருடைய மகன் ஜே. மைக்கேல் என்பவருக்கும் கர்நாடகா மாநிலம் பெல்காம் மறை மாவட்டத்தை சார்ந்த குழந்தை இயேசு பங்கு ஹூப்ளியில் உள்ள சாந்தி நகரில் வசிக்கின்ற பெற்றோர் தந்தை திருவாளர் இக்னேஷியஸ் செல்வன், தாய் திருமதி மேரி செல்வராணி, இவருடைய மகள் விக்டோரியா ரேச்சல் செல்வன் என்பவருக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதால் இது 3வது அறிவிப்பு. இத்திருமணத்தின் ஏதாவது தடைகள், விக்கனங்கள் இருப்பின் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது பங்கு மக்களாகி உங்களுடைய கடமை. இந்த குடும்பம் எழுதுங்க. வருகின்ற சனிக்கிழமை 5ஆம் தேதி அன்று ஹூப்ளியில் உள்ள தூய் யோசேப்பு ஆலயத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது. எனவே சிறப்பாக இந்த குடும்பத்திற்காக ஜெபித்திடுவோம். இறைவனுடைய அருளாசிர் இந்த குடும்பத்தை தாங்கி நடத்த வேண்டும் என்று
திருமணம் என்பது இறைவன் கொடுத்த ஆசீர்வாதமான கொடை. ஜோராக கை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். God bless you. அமருங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று விவிலிய மாதத்தினுடைய கொடுபடியாக சிறப்பம்சங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அன்பியங்களாக ஒன்றிணைந்து கரங்களில் பதாகைகளோடும் கரங்களில் இறை வார்த்தையை இன்னும் தாங்கியவர்களாக, இன்னைக்கு தான் நான் பைபிள் முறையாக கோயில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இப்போ நான் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வரேன் ஃபாதர், அதுக்கப்புறம் என்ன ஃபாதர், யாரெல்லாம் இன்று விவிலியம் கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு சிலருக்கு காதே கேட்க மாட்டுது. எது கை தூக்குறோம்? எல்லாரும் கை தூக்குறோம், நானும் கை தூக்குறேன். எதோட கை தூக்கணும்? உங்களுடைய விவிலியத்தோட கை தூக்குங்க பார்ப்போம். ஜோர கை தட்டா தான் கை தூக்குவாங்களா அவங்களாம் எல்லாரும்? விவிலியம் உயரோ காணுமே. சரி, பாராட்டுகள். விவிலியத்தோடு வந்திருக்கவங்களாம் கொஞ்சம் வரிசையாக வாங்க, பரிசை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். பைபிள் கொண்டு வந்திருக்கலாம், அப்படியே கொஞ்சம் வரிசையாக நில்லுங்க பார்ப்போம். பைபிள்லாம் யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களோ இன்னைக்கு பைபிள் சண்டைனால் உங்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. தந்தை அவர்கள் உங்களுக்கு பரிசை வழங்குகிறார்கள். எனவே பைபிள் கொண்டு வந்திருக்கவங்கலாம் கொஞ்சம் வரிசையில் நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜோராக கை தட்டினா அவங்க வேகமாக வந்து லைனில் நிற்குவாங்க. கடவுளுடைய வார்த்தை வல்லமையானது, எவ்வாறு இருபக்கமும் கூர்மையான வாளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் வல்லமையோடு தாங்கி வழிநடத்துகின்ற இறை வார்த்தையாக இருக்கிறது. எனவே இறை வார்த்தையை தாங்குகின்றவர்கள், இறை வார்த்தையை வாசிக்கின்றவர்கள், இறை வார்த்தையை எழுதுகின்றவர்கள், இறை வார்த்தையின்படி வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற வேளையில் அந்த இறை வார்த்தையின்படி வாழ்வதற்கான அருளை கேட்போம். இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவர்களில் முதன்மையானது அன்னை மரியாள். அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் தாங்கியவராக இருந்தார். தன்னுடைய உதிரத்தில் இயேசுவை தாங்குவதற்கு முன்பாக அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவராக இருக்கின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே நடக்கட்டும் என்று சொன்ன அன்னை மரியாள் இறைவனுடைய வழிநடத்தலுடைய பெரும் காவியமாக இருக்கிறார். எனவே ஜோரா கை தட்டி இத்தனை பேர் இன்னைக்கு விவிலியங்களை கரங்கள் ஏந்தியவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஜோரா கை தட்டுவோம். திருப்பாடல் 2:11. திருப்பாடல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனம். யார் முன்னாடி? ஆண்டவர் முன்னாடி. என்றால் அவரே நமக்கு தேவனாக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். கடவுளை நம்பி வருகின்ற ஒவ்வொருவரும், அது ஏழை எளியவர்களாக இருந்தாலும்
கடையவர்களாக இருந்தாலும் இடையர்களாக இருந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருக்க அழைக்கப்படுகின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இந்த விவிலிய மாதத்தினுடைய நிறைவு கொண்டாட்டத்தில் விவிலிய ஞாயிறாகிய என்று உங்களில் பலர் இறை வார்த்தையை எழுதி கொண்டு வந்திருக்கிறீங்க, பதாகைகளாக எழுதியிருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜோரா கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எவ்வாறு இறை வார்த்தை எழுதியது? தூய ஆவியாருடைய வழிநடத்துதலால் கடவுளுடைய வார்த்தை விவிலியம் எழுதப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் அந்த விவிலியத்தை நீங்களும் எழுதுகிறீர்கள் என்றால் யார் உங்கள் வழியாக செயல்பட்டது? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்பட வேண்டும் என்றால் நீங்களும் அவர் வார்த்தையை உங்களில் செயல்படுவதற்கு நீங்கள் செவிமடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்த ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்களை பாராட்டுகின்றோம். பீடத்தில் உள்ள மலர்கள் மற்றும் அரைக்கல்வி பிள்ளைகளுக்கான சிற்றுண்டி இதையெல்லாம் ஒழுங்குபடுத்திய ஆரோக்கிய அன்னை அன்பியங்களை ஜோரா கையத்திட்டு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் தம்முடைய பங்கில் ஒரு புத்தாய்ப்பான நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை வாசிக்கின்றவர்களாக, இறை வார்த்தையை முழங்குகின்றவர்களாக, இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக நாம் மலர மாற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அழைப்பு எடுக்கிறார். ஆங்கில திருப்பலி வழக்கம் போல் 9:30 மணிக்கு நடைபெறுகின்ற வேளைகளே அத்திருப்பலினுடைய நிறைவில் 10:30க்கு நம்முடைய பங்கில் பைபிள் மராத்தான். அது என்ன? ஒரே அமர்வில் முழுமையாக விவிலியத்தை வாசிப்பது. விவிலியத்தில் இருக்கின்ற புத்தகங்கள் எத்தனை புத்தகம் இருக்குது? விவிலியத்தில் 73 புத்தகங்கள். 73 புத்தகங்கள். 7 3 கூட்டினா எவ்வளோ? 10. முழுமையை கொடுக்கின்ற இறை வார்த்தை 73 புத்தகங்கள் கொண்டிருக்கின்ற அந்த விவிலியத்தினுடைய ஒரு பகுதியை, ஒரு புத்தகத்தை நாம் இன்று காலையிலே வாசிக்க இருக்கின்றோம். மார்க்கு நற்செய்தியில் 16 அதிகாரங்கள், 600க்கு மேற்பட்ட இறைவசனங்களை பங்கில் உள்ள 16 அன்பியத்தில் உள்ள நபர்கள், பக்த சபையில் உள்ள நபர்கள் ஒன்றிணைந்து வாசிக்க இருக்கின்றார்கள். வாசிக்கின்றவர்களோடு நாமும் பங்கேற்று இறை வார்த்தையை தியானிக்க அன்போடு அழைக்கின்றோம். காலை 10:30க்கு ஆரம்பிக்கின்றது இன்று காலை. எனவே இல்லங்களுக்கு சென்று உணவடைந்து விட்டு ஆலயத்துக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நாளைய நாள் மாதத்தினுடைய இறுதி நாள், அக்டோபர் மாதத்தை துவங்குவதற்கான துவக்கமாக உங்கள் ஒருவருடைய அன்பியத்திற்கும் கொடுக்கப்படுகின்ற அன்னையினுடைய சுரூபங்கள் மற்றும் ஜெபமாலை நாளை 3 மணிக்கு ஜெபமாலினுடைய 4 தேவ ரகசியங்களையும் ஒன்றிணைந்து அதைத் தொடர்ந்து திருப்பலியினுடைய நிறைவில் ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகிறது. பங்கில் உள்ள பிள்ளைகள், மறைக்கல்வி பிள்ளைகள் மற்றும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாலை ஜெபமாலை பயணத்தில் 3 மணிக்கு நடைபெற இருக்கின்ற ஜெபமாலை பயணத்தில் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு அன்பியத்தில் உள்ளவர்களும் அன்னையினுடைய சுரூபத்தையும் பக்த சபையினர் அன்னையினுடைய சுரூபத்தையும் பெற்றுக்கொள்ள நாளை மாலை 3 மணிக்கு தொடர்ந்து திருப்பலியிலும் பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, அக்டோபர் மாதத்தில் இந்த வாரத்தில் உள்ள முக்கியமான நாட்கள்: வியாழக்கிழமை காலை வழக்கம் போல் திருப்பலி 6:15 மணிக்கு நற்கருணை ஆராதனையோடு நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, இறைவார்த்தை பகிர்வு நம்முடைய பங்கில் நடைபெறுகிறது. பங்கில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த இறைவார்த்தை அனுபவத்தில் குணம் பெறுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை நமக்காய் நம்முடைய இல்லத்தில் நம்முடைய பங்கில் வந்து போதிக்கிற இறைவார்த்தை சொல்லுகிற வேளையில் நாம் அதை கேட்கின்ற இறைமக்களாக, அதை நாம் தியானிக்கின்ற பிள்ளைகளாக உள்ளத்திலும் வாழ்விலும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள்.
திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை நவநாள் திருப்பலி நடைபெறுகிறது. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று அருளானந்தருடைய நாள் காலை 8 மணிக்கு நோயாளிகளுக்கான நற்கருணை கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பங்கில் 20க்கும் மேற்பட்டவர்கள் ஆலயத்திற்கு தொடர்ந்து வர முடியாதவர்கள் நற்கருணை பெறுகிறார்கள். உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய அன்பியங்களில் தொடர்ந்து 1 மாதத்துக்கு மேல் ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த முதல் வெள்ளிக்கிழமை நற்கருணை கொடுப்பதற்கு நீங்கள் உதவியாக இருக்க என்னிடம் சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் முதல் வெள்ளிக்கிழமை அருளானந்தர் நாள் அன்று நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு நவநாள் திருப்பலியும், மாலையில் 6 மணிக்கு நவநாள் மற்றும் திருப்பலியை தூய லூர்து மாத அன்பிய குடும்பங்கள் வழிநடத்துகின்றார்கள். அன்றைய நாளில் அருட்பணியாளர் ருச்சி வின்சென்ட் மாதா தொலைக்காட்சியின் நம்முடைய சென்னை மயில உயர்மறை மாவட்டத்தினுடைய வழிகாட்டி தந்தை வருகிறார்கள். எனவே மாலை திருப்பலியில் குடும்ப சகிதமாக வந்து பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற ஞாயிறு வழிபாட்டை தூய யோவான் அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கான குடும்ப சந்தாவை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய முதல் செலவாக, உங்களுடைய முதல் செலவினமாக ஆலயத்தின் சந்தாவை, அந்த மாதத்துக்கான சந்தாவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2வது சனிக்கிழமை 11 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் திருப்பலியையும் ஜெபித்து அர்ப்பணிக்கின்ற அன்பியம் தூய தொன்போஸ்கோ அன்பிய குடும்பங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய இல்லங்களில் வருகின்ற அன்னை மரியாளோடு ஒன்றிணைந்து குடும்பமாக குடும்ப ஜெபம் ஜெபிக்க, ஜெபமாலை ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்களும் இயேசுவை பாப்புலராக மாற்றுவதற்கு இறை வார்த்தையை இல்லங்களில் வாசியுங்கள். மேலும் இன்றைய நாளில் உங்களுடைய தாராளமான உதவியாகிய விவிலியத்தை வாங்கி காணிக்கையாக கொடுத்திருக்கின்ற ஓர் நல்வுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும். மேலும் வருகின்ற மாதத்தில் உங்களுடைய இல்லங்களில் அன்னை மரியாள் வருகிற பொழுது உங்களால் நீங்கள் கொடுக்கிற காணிக்கையாக கொடுக்கிற புடவைகள் நம்முடைய பங்கை தாண்டி மறை மாவட்டத்தில் உள்ள ஏழை எளிய பங்குகளுக்கு அந்த மாதா புடவை நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கையான புடவை காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. எனவே தரமான ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள அன்னையோடு ஒன்றிணைந்து அன்பியங்களில் குடும்பமாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொடுத்த காணிக்கையின் வரவு 2697 ரூபாய். தாராளமாக கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் உதவியாக இருக்கின்ற அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று மாலை 6 மணிக்கு வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். ஞாயிறு திருப்பலி. காலை திருப்பலியில் பங்கேற்காத உங்களுடைய குடும்பத்தார் மற்றும் அன்பியத்தில் உள்ளவர்கள் மாலை திருப்பலியில் பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்றையினுடைய பாடலை இணைந்து நாம் பாடுவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிகாதாரம், கன்னி மாதாவே சரணம். மாபாவம் எம்மை மேவாமல், மாபாவம் எம்மை மேவாமல் காப்பாயே அருள் ஈவாயே, கன்னி மாதாவே சரணம்.
மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிகாதாரம். கன்னி மாதாவே சரணம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்று தாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசியப்பரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான துய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான செம்மன் புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.